ஹலோ மீஸ் அம்மா, வெல்கம் பேக் டு த சேனல். யாராவது ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுவேன். யாருமே கமெண்ட் பண்ணுறீங்க இல்லை. நான் உங்களுக்கு இப்போ என்ன பண்ணேன்? ஹவு என்ன ப்ராப்ளம்? வியூஸ் போகுது, லைக் பண்ணுறீங்க, ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்படி கமெண்ட் பண்ணால் கஷ்டமாக இருக்குன்னா ஒரு ஹார்ட் இமோஜி இல்லைன்னா ஹாய்ன்னு மட்டும் போடுங்க. அதை நினச்சாவது நான் ஹாப்பியாக இருந்துக்கொள்கிறேன். ஷார்ட்ஸுக்கெல்லாம் எனக்கு கமெண்ட் வருதுப்பா, வீடியோவுக்கு தான் வரல. வீடியோஸ் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், ஓகேவா? வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நான் பிடிஎஸ் மெம்பர்ஸில் மேக்னி லைனுக்கு போட்டிருக்கேன், ஹயாங் லைனுக்கு வீடியோ போட்டது கிடையாது. நான் இன்றைக்கி சுகாவுக்காக ஒரு ஒன் ஷாட் ரெடி பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு பிடிச்சிருந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது நல்லாயிருக்கும் ஸ்டோரி, ரெகுலர் லைஃப் மாதிரிக்கே இருக்கும். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா ஒரு கேர்ள் குக் பண்ணிகிட்ருக்காங்க, குக் பண்ணிகிட்டே யோசிச்சுட்ருக்காங்க. இப்போ எனக்கும் அவருக்கும் நடுவில் ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிற மாதிரியும் இருக்குது. எனக்கும் அவருக்கும் நடுவில் எதுவுமே செட் ஆகாத மாதிரி இருக்குது. மேரேஜ் ஆகி 2 இயர்ஸில் இப்படி நடந்துக்கிட்டதே கிடையாது. இப்போல்லாம் என்னை இக்னோர் பண்ணுற மாதிரிக்கே இருக்குது. மேலேருந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வெளியே குக் பண்ணியாச்சா? இல்லை, வெயிட் பண்ணுங்க, 2 நிமிஷத்தில் நான் குக் பண்ணிடுறேன், அடித்து வச்சிடுறேன். எனக்கு டைம் ஆகிடுச்சி, நான் ஆஃபீஸில் சாப்பிட்றேன், நீ சாப்பிட்டு வீட்டை போட்டிட்டு இன்றைக்கி ஒர்க் போறியா? இல்லை, என்னங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு ஒர்க் இருக்குது, நான் அதுக்கப்புறம் பேசிக்கலாம். சரி, ஓகே சொல்லிவிட்டு அவரும் கிளம்பி போனதுக்கப்புறம் இந்த கேர்ள் குக்கெல்லாம் பண்ணி முடித்து வெளில எடுத்து கொண்டு வச்சதுக்கப்புறம் இப்படியெல்லாம் இவர் நடந்துக்கிட்டதே கிடையாது. ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? 2 நிமிஷம் வெயிட் பண்ண முடியாதா அப்படி சொல்லி அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கேக்க, எனக்கு மேரேஜ் வேணாம்னு சொல்லி எங்கள் வீட்டில் உள்ளவங்க பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த லைஃப்பை நான் அக்செப்ட் பண்ணிவிட்டு வாழ ட்ரை பண்ணிவிட்டு ஒரு சைடில் மட்டும் இருந்து லவ் அண்ட் கேர் எல்லாத்தையும் கொடுத்தா அவர் சைட்லேருந்து எனக்கு கிடைக்கணும் தானே. கிடைக்காதே இந்த ரிலேஷன்ஷிப் கடைசி வரைக்கும் போகும். இப்படி கிடைக்காம நானே எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தால் இந்த ரிலேஷன்ஷிப் என்னத்துக்காகும் அப்படி சொல்லி அந்த கேர்ள் ஷோப்பாலேருந்து திங்க் பண்ணிவிட்டு ரூமுக்கு போவாங்க. ரூமுக்கு போய்க்க, என்ன இது இவர் ஃபைலை மறந்து வச்சுட்டு போயிருக்காரு. 2 டேஸாக இதுக்காக தான் நீ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணேன்னு சொன்னார். சரி, ஓகே போகலான்னு சொல்லி அந்த கேர்ள் அந்த ஃபைல் எடுத்துகிட்டு போய்க்கொண்டு கேட்க, கார் எடுத்துகிட்டு அந்த கேர்ள் ஃபைல் எடுத்துகிட்டு வெளியே போவாங்க. போய்க்க வீடை தாண்டி ஒரு 20 மினிட்ஸுக்கு அப்புறமா கேர்ள் சும்மா போவைக்கையே அந்த டிராஃபிக் ஜாமில் நிற்க, சும்மா நிற்க டைரெக்டாக ரோட்டையே பார்த்துட்டு இருப்போம். டிராஃபிக்கில் நிற்க இன்னும் 30 மினிட்ஸ் இருக்குன்னு பார்க்க டக்குன்னு ரைட் சைடு திரும்பி பார்க்க அவ்வளோ ஷாக். கண்லேருந்து அவ்வளோ தண்ணியோட அந்த கேர்ள் திரும்பி பார்ப்பாங்க. ஏன் இப்படி பார்த்தா அந்த கேர்ளோட ஹஸ்பண்ட் இன்னொரு கேர்ளை ஏற்றிட்டு ரொம்பவே சிரித்து பேசிகிட்ருக்காங்க. பேசிகிட்டு கேட்க அதை பார்த்தோன்னே அந்த கேர்ள் ஷாக் அண்ட் கண்ணில் ரொம்பவே தண்ணி தேங்கி நிற்கும். இதுக்கப்புறம் இதனால தான் இவ்வளோ நாளாக என்னை இக்னோர் பண்ணிகிட்ருக்கீங்களா? உங்களுக்கு ஏன் அப்போ என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு? என்ன நடக்குது என்று சொல்கிறத கேட்டுட்டு இந்த கேர்ள் அப்படியே டிராஃபிக் ஜாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் அந்த கேர்ளோட ஹஸ்பண்ட் போவாங்க. போயிட்டு எங்கே போகிறாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்க அந்த கேர்ளோட ஃபேஸை மட்டும்தான் 2 பார்த்துருக்கேக்க. கீழே பைக்லேருந்து இறங்கக்குள்ளே தான் அந்த கேர்ளோட ஸ்டொமக்கை பார்ப்பாங்க. ஒரு 5 month to 6 month ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரியான கேர்ளை ஷோல்டரில் ஹேண்ட் போட்டு இப்போ யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க? நம்ம வைன் அண்ட் சுகாக்கு நடுவில் தான் இந்த மாதிரியான இது போய்கண்டிருக்கு. நம்ம சுகா தான் அந்த கேர்ளோட ஷோல்டரில் ஹேண்டை போட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய்க்க நம்ம வைனா பார்த்து யார் என்னன்னு கூட இது வரைக்கும் சொன்னது கிடையாது. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு கண்ணிலேருந்து அவ்வளோ தண்ணியோட
காரை திருப்பிட்டு ரிட்டன் வீட்டுக்கே போயிட்டு ரூம்லேருந்து அழுன்னு அழுதுட்டு கேட்க, ஒரு ரூமுக்கு மட்டும் போகாத, இந்த ரூம் நீ என்னோடய ஒய்ஃபாக இருந்தாலும் இந்த ரூமுக்கு போக உனக்கு அலௌட் கிடையாதுன்னு சொல்லி நம்ம சுகா வந்து மேரேஜ் பண்ண புதுசுலேயே சொல்லியிருப்பார். சொல்லியிருக்கேங்க, சரி ஓகே, எதுவும் வேஸ்ட்டு திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பார், அதனால என்னை போகக்கூடாதுன்னு சொல்கிறாரு போல். சரி ஓகேன்னு சொல்லி நம்ம வைனாவும் திங்க் பண்ணி இருப்பாங்க. நம்ம வைனா வந்து உடனே அந்த ரூம்குள்ளே என்னவா இருக்கும்னு சொல்லி வைனா வந்து உள்ளே போய் அந்த ரூமோட சாவி வந்து இருக்கும் வீட்லேயே தான். அந்த ரூமை ஓப்பன் பண்ணாமல் இத்தனை இயர்ஸ் இருந்திருக்காங்க, இதுக்கு மேலேயும் ஓப்பன் பண்ணுவாங்களான்னு நம்ம சிவாவுக்கு வந்து திங்கிங் இல்லாமல் சிவா வந்து அந்த கீயை விட்டுட்டு போனதுக்கப்புறம் நம்ம வேணா வந்து எடுத்துக்கொண்டு போய் அந்த கீயை ஓப்பன் பண்ணி பார்த்தா, இப்போ எந்த கேர்ள் ஷோல்டரில் கையை போட்டு போனாரோ அந்த கேர்ளோட ஃபோட்டோ, அந்த கேர்ளும் நம்ம சிவாவும் இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோ இருக்கும். பார்த்ததுக்கப்புறம் நம்ம வைனாக்கண்லேருந்து இன்னும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கேக்க நம்ம வைனா வந்து அதில் கபோர்டு, அதுக்கப்புறம் பெட் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே டஸ்ட் அண்ட் தூசியெல்லாம் பிடிச்சி போயிருக்கேக்க நம்ம வைனா வந்து அந்த பீரோவை திறந்து பார்க்க அதில் ஒரு டைரி டைரியை எடுத்து படிக்கிறாங்க. வாங்க, இப்போது அந்த கேர்ள் யார், நம்ம சுகா ஏன் அவங்கள பிடிச்சி கூட்டிகிட்டு போனாங்க, சுகாவுக்கும் அந்த கேர்ளுக்கும் என்ன சம்மந்தம்ன்றதை ஸ்டோரிக்குள்ளே போய் பார்க்கலாமா. இப்போது ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்டிங்கில் பார்த்தா நம்ம சிவா வந்து ரொம்பவே ரூட் அண்ட் அரகண்டான மேனாக இப்போ நடந்துக்கிருக்காரு. நம்ம சிவா வந்து அதுக்கு முன்னுக்கு சாக்லேட் பாய் மாதிரி இந்த டீம் சிரிச்சுக்கிட்டே க்யூட்டாக நாட்டியாக ஏதாவது ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கிறதால ஒரு கேர்ள் வந்து பிரியான்ற கேர்ளை வந்து ஜிமினுக்கு வந்து ஃப்ரெண்டாக இருப்பாங்க. பிரியான்ற கேர்ள், அந்த கேர்ளை வந்து சிகாவுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். க்ரஷ்ன்ற ஃபீல் வந்து இருக்குது. நம்ம பிரியாவுக்கும் தெரியும் சிகாவுக்கு நம்ம மேலே க்ரஷ் இருக்குது. கேர்ள்ஸ் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இக்னோர் பண்ணிகிட்ருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் பிரியான்ற கேர்ளும் வந்து இதாண்டுவாங்க. ட்ரை பண்ணி கண்டிருக்கேக்க ஜிமின் வந்து இன்ட்ரோ கொடுப்பாரு. அதாவது பிரியா வந்து ஜிமினோட ஃப்ரெண்டாக இருக்கேக்க நம்ம ஜிமின் வந்து சிகாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஜிமின் வந்து சிவாவுக்கு வந்து இது பிரியான்னு சொல்லி இன்ட்ரோ கிடைக்க, ஹாய் பிரியான்னு சொல்லி 2 பேரும் இன்ட்ரோ ஆனதுக்கப்புறம் 2 பேருமே இப்படி 1 மந்த் ஆகிக்க ரொம்பவே க்ளோஸான ஃப்ரெண்டாக மாறிக்க சுகாவை தான் வந்து ஃபஸ்ட்டாக போய் எனக்கு ஒன்று க்ரஷ்ன்ற ஃபீலையும் தாண்டி எனக்கு ஒன்று லவ்ன்ற ஃபீலுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம வேணால் டேட் பண்ணி பார்க்கலாம், நம்ம டேட்டிங் கன்னியூவாக போனதுன்னா அதுக்கப்புறம் லவ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்க அந்த பொண்ணுக்கும் சிவா மேலே லைட்டாக க்ரஷ்ன்ற ஃபீல் வந்திருக்கும். சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி 2 பேருமே முடிவு பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. ரிலேஷன்ஷிப் நல்லா க்யூட்டாக அங்கங்கே நம்ம சிவா வந்து அந்த கேர்ளை வந்து பார்க்குக்கு கூட்டிகிட்டு போகிறது, பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகிறது, போவைக்கெல்லாம் ஸ்டில்ஸ் எடுத்து நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே கேப்சர் பண்ணி எடுத்துருக்கிறது, 2 பேருமே க்யூட்டான மூமெண்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்க சிவா வந்து அந்த கேர்ள் வந்து 2nd இயர் படிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம சிவா வந்து 3rd இயர் படித்து முடித்ததுக்கப்புறம் நான் ஒர்க்குக்கு போகணும், சிவா வந்து பணக்காரவங்க இந்த மாதிரிங்கிறது தெரியாது, நான் ஒர்க்குக்கு போகணும், அதாவது சிவாவுக்கு வந்து தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஒர்க் தானே போயிட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்றது தான் சிவாவோட ஏம் அண்ட் லட்சியம் எல்லாமே. அந்த கேர்ள் வந்து சிவாவை லவ் பண்ணிக்க ரொம்பவே பணக்காரன், அதனால தான் சிவாவை லவ் பண்ணியிருப்பாங்க. சிவா வந்து அந்த கேர்ளை பார்த்து நான் ஒர்க்குக்கு போகணும், கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன்னு சொல்லிக்க அந்த கேர்ள் பார்த்து சிவாவை பார்த்து கேம்பஸ் இன்டர்வியூவா, நீ உங்கள் அப்பா பிஸ்னஸ் மேன் எதுவும் இல்லையா, அந்த கேர்ளுக்கு வந்து சர்ப்ரைஸாக வச்சுருப்பாங்க. சரி எனக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடச்சிருக்கு, நான் ஒர்க்கு போகிறேன், நீ வந்து இந்த 3rd இயரை படித்ததுக்கப்புறம் நான் 1 இயரில் ஒர்க் எதுவும் இதாகி நான் ப்ரொமோட் எல்லாம் வாங்கிடுவேன், அதுக்கப்புறம் நீ நானும் மேரேஜ் பண்ணிவிட்டு லைஃப்பை கொண்டு போகலான்னு சொல்லிக்க அந்த கேர்ளுக்கு வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக இருந்தாலும் சரி ஓகே ஒர்க் பண்ணட்டும்னு சொல்லி விட்டுருவாங்க. விட்டதுக்கப்புறம் சிவாவும் வந்து ஒர்க்குக்காக அதர் சிட்டிக்கு கிளம்பி போனதுக்கப்புறம் இந்தியாவிலே ரொம்பவே பணக்கார ஒரு பொடியை வந்து நம்ம பிரியாவை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்க பிரியா வந்து ஃபர்ஸ்ட்டு இக்னோர் பண்ணுற மாதிரி காட்டிக்குவாங்க.
இல்லை எனக்கும் உங்களுக்கும் இதெல்லாம் செட் ஆகாது, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, பாய் ஃப்ரெண்ட் என்ன கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி ஒர்க்குக்கு போகிற பையனாக இருக்கான், உன்னோட அழகுக்கும் திறமைக்கும் எல்லாத்துக்கும் நீ என்னோடய ஒய்ஃபாக இருக்க வேண்டியவ, பாரு நான் அவ்வளோ பெரிய பல்டி மின்னிய ரிச்சுன்றது உனக்கே நான் சொல்லி தெரியணுன்ற மாதிரி இல்லை, நீ நானும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலான்னு சொல்ல அந்த கேர்ள் சுகாவை லவ் பண்ணிட்டு இருக்கேக்கையே இந்த பாய் கூடயும் பேசுவாங்க கதைப்பாங்க. இப்படி இருக்கேக்க சுகாவுக்கு வந்து வீட்டில் சொல்லுவாங்க, உனக்கு எந்த பொண்ணையும் பிடிச்சிருக்கா மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு சொல்லி கேட்க, எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குமா, நான் அவகிட்ட கேட்டுட்டு மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்கிறேன்னு சொல்லிக்க, சரி ஓகேன்னு சொல்லிக்க அந்த கேர்ளை பார்த்து சுகா வந்து கேட்பாரு, எங்கள் வீட்லேயும் உனக்கு மேரேஜுக்கு கேட்குறாங்க, உனக்கு இப்போது படிச்சுட்டு கேட்க ஓகே 3rd இயர் ஃபைனல் செமஸ்டருக்கு நீ வந்துட்ட தானே, நானையும் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் நீ காலேஜ் கண்டினியூ பண்ணு, நான் ஒர்க் இங்கேருந்து அதர் சிட்டியில் ஒர்க் பண்ணாலும் நீங்கள் ஹாஸ்டலில் தானே தங்கி படிக்கிற என்று சொல்லியிருக்க அந்த கேர்ள் வந்து சுகாவை பார்த்து, இல்லை எனக்கு எங்கள் வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, எங்கள் வீட்டில் உள்ளவங்களையும் என்னால் விட்டுட்டு வர முடியாது, எப்படி இருந்தாலும் உனக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்கன்னு சொல்லிக்க சுகா வந்து ரொம்பவே ஷாக்காக பார்ப்பாங்க அந்த கேர்ளை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிக்க அந்த கேர்ள் வந்து சுகாவுக்கு ரொம்பவே ஃபீலிங்காக இருக்கும். அந்த பையன் அதாவது ப்ரப்போஸ் பண்ண செகண்டாக லவ் பண்ணிகிட்டு இருக்க பையனை இந்த மாதிரி சுகா கேட்குறான், நானும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிக்க வீட்டில் அந்த பையன் பணக்காரன், அதனால் அந்த கேர்ளோட வீட்லேயும் ஒத்துக்கிட்டு 2 பேருக்கும் மேரேஜ் கேட்க இந்த இன்விடேஷனை கொண்டு போய்ட்டு சுகாட்ட வந்து அந்த கேர்ள் கொடுப்பாங்க. இந்த எனக்கு மேரேஜ் சாரிடா, உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கு தெரியும், உன்னை விட நான் உன்னை அதிகமாக லவ் பண்ணுறேன், எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை, அதனால நான் மேரேஜ் பண்ணிவிட்டு என்னோடய லைஃப்பை பார்த்தாகணும், நீயும் ஒருத்தவங்கள மேரேஜ் பண்ணிவிட்டு உன்னோட லைஃப்பை பார்த்துக்கோன்னு சொல்லி அந்த கேர்ள் வந்து மேரேஜ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. இது மட்டும்தான் நம்ம ஷோவோட டைரியில் இருக்கும். அதாவது செகண்டாக லவ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிவா பின்னுக்கு சீட் பண்ணது எதுவுமே இல்லை. அந்த கேர்ள் வந்து சொன்னது மட்டும்தான் சிவாவுக்கு சொல்லியிருப்பாங்க. அதாவது எனக்கு வந்து வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க, நீ உன்னோட லைஃப்பை பார்த்துக்கோ, நீ நல்லா இருக்கணும், இதை மட்டும் அந்த கேர்ள் சொல்லிட்டு போயிருப்பாங்க. சுகாவை லவ் பண்ணிட்டு இருக்கே இடையில ஒரு பையன் கூட அந்த கட்டில் இருக்க இப்போ ஹஸ்பண்டோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததும் தெரியாது, லவ் பண்ணதும் தெரியாது. அதுக்கப்புறம் அந்த பையன் பணக்காரனால கல்யாணம் முடிச்சுட்டு போனதும் நம்ம சுகாவுக்கு வந்து தெரியாது. இப்படி இதெல்லாம் போட்டு கேட்க அப்போது வயன் வந்து பார்த்து அந்த டைரியை படித்து முடிச்சதுக்கப்புறம் அப்போது அவளை லவ் பண்ணியிருக்க, அவளை மறக்க முடியாமல் என்னத்துக்காக என்ன கல்யாணம் பண்ணான்னு தெரியலையேன்னு சொல்லி சுகாவை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டு கேட்க வயனோட கண்ணிலேருந்து தண்ணி தாரையாக ஊற்றிக்க சுகா வந்திருப்பார். அதாவது இந்த டைரியெல்லாம் படித்து முடிக்க ஈவினிங் 6 o'clock ஆகிக்க சுகா வந்து திரும்பி பார்த்து வயனா கேட்பாங்க, இதுக்கு என்ன அர்த்தம், எங்கே போயிட்டு வர, யாரை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லி சுகா பற்றி கேட்க, அவங்ககிட்ட நான் என்ன சொல்கிறது இப்போது, ஆமாம் நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணுக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, நான் தான் லேட் பண்ணிட்டேன், அதனால் அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு 2 இயர்ஸுக்கு அப்புறம் நானும் என்னோடய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட கம்பெனியை நான் டேக் ஓவர் பண்ணி இப்போது பார்த்துட்ருக்கேன். கொலாபரேட் பண்ணணும், நாங்கள் கொலாபரேட் பண்ணால் என்னோடய கம்பெனி வந்து நீ நம்பர் 1 பொசிஷனில் உங்கள் அப்பாவோட கம்பெனி இருக்குன்னா, நீ நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நம்பர் 3 பொசிஷனில் இருக்குன்னா 2 இயர்ஸாக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி பார்த்தேன், என்னால் நம்பர் 1 பொசிஷனுக்கு வர முடியாது. ஸோ நம்பர் 3 பொசிஷன்லேருந்து என் ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கு வரணுன்னா எங்கள் அப்பா போயிட்டு உங்கள் அப்பாட்ட கேட்க என் பொண்ணுக்கு பொண்ணு பார்க்குறேன்னு சொல்லிக்க, எங்கள் அப்பாவுக்கு உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது, எங்கள் அம்மாவுக்கும் பிடிச்சிருந்தது. ஸோ எங்கள் வீட்டில் பேசினாங்க, நான் ஃபஸ்ட்டு ஒத்துக்கலை. ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே, அவளோட லைஃப்பை பார்த்துட்ருக்காள், அதனால் அவளை என்னால் மறக்க முடியலை, அப்படி இருந்தாலும் நானே என்னோடய லைஃப்பை பார்க்கணும், அதனால் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்.
எப்படின்னு உங்களால் இப்படி சொல்ல முடியுது? அதனால மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி எனக்கு எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன் இதெல்லாம் இருக்கக்கூடாதா? நார்மலாக உள்ள பொண்ணுங்களே பாய் ஃப்ரெண்ட், எக்ஸு, லவ்வரு, ஃப்ரெண்ட்ஷிப் பெனிஃபிட் இந்த மாதிரிலாம் தெரியுறாங்கன்னா நீ இருக்காமல் இருந்திருப்பியா? ஹோ சீப்பாக பேச தேவையில்ல நீங்கள் என்கிட்டன்னு சொல்லி வைனாவும் சிவாவும் சண்டை போட்டுட்ருக்கேன். ஆமாம், சீப்பாக பேச தேவையில்ல. இப்போ யாரை பார்த்துட்டு வரீங்க? அது வந்து அந்த கேர்ளை தானே பார்த்துட்டு வரீங்க? தெரிஞ்சிருச்சா? ஆமாம், அந்த கேர்ளை தான் பார்க்க போகிறேன். ஏன் போனீங்க? அவள் கஷ்டத்தில் இருக்காள். கஷ்டத்தில் இருக்க ஹெல்ப் பண்ணணும் தானே. ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக மட்டும்தான் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓ ஃப்ரெண்ட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா? ஓ பாத்தியா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இந்த ஃபைல் கொண்டுறதுக்காக நான் வந்தேன். அப்படியே தான் பார்த்தேன். பைக்கில் ஏற்றிட்டு எனக்கு கூட இது வரைக்கும் அந்த பைக்கில் ஏற்றினே கிடையாது. அந்த கேர்ளு பைக்கில் ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போகிறீங்க. அதில் வேறு அந்த கேர்ள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காள். ஹவு சீப் இல்லை? எதுக்காக என்னோடய லைஃப்பை டிஸ்ட்ராக்ட் பண்ணீங்க? எதுக்கு இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வைனா வந்து அழுதுட்டு கேட்க, ஏன் பாரு 1 இயராக உன்னோட ஹஸ்பண்டோட நடந்துக்கிறேன். அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸோ ஹெல்ப் மட்டும்தான் நான் பண்ணேன். ஹெல்ப் மட்டும்தான் பண்ணீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, அவள் ஹஸ்பண்ட் இருந்து பண்ண வேண்டியதை நீங்கள் ஏன் பண்ணீங்க? அவள் ஹஸ்பண்டுக்கு வந்து பிஸ்னஸ் லாஸ் ஆகிட்டு ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காள். அவங்க வீட்டாக்கள் பண்ணதுக்கு அவள் என்ன பண்ணுவாள்? அவள் என்கிட்ட ஹெல்ப் கேட்டால் நான் ஹெல்ப் பண்ணேன், அவ்வளோந்தான். ஓ என்ன ஹெல்ப் பண்ணீங்க? அவளுக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சி, ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காள். ஏன்னா ஆஃபீஸில் பார்க்க 1 மந்த்துக்கு முன்னாடி வந்தாள். அப்போது இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டால் அதுதான் நான் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். அவள் குழந்த பிறந்ததுக்கப்புறம் நான் ஹெல்ப் எதுவும் பண்ண மாட்டேன். யூ ஸ்டாப் இட். எக்ஸ்-லவராக இருந்திருக்கீங்க, இப்போ ஹெல்ப் பண்ண போகிறீங்க. நான் இதே மாதிரி பண்ணால் என்ன பண்ணுவீங்க நீங்கள் என்ன சொல்லியிருக்க? யுவா வந்து டக்குன்னு நம்ம வைனாவுக்கு வந்து ஸ்லாப் பண்ணிவிட்டு வாயை மூடிட்டு உன்னோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கிறேன்னா இல்லை உங்கள் அப்பா வீட்டுக்கு கிளம்பி போ சொல்லிவிட்டு வைனாவை பார்த்து சொன்னதுக்கப்புறம், ஓ இப்போது நான் தேவையில்லை எங்கள் அப்பா வீட்டுக்கு போகணும், ஆர்கியூ பண்ணாமல் இருக்கியா, எனக்கு ஒர்க் இருக்குதுன்னு சொல்லி நம்ம சிவா வந்து அந்த ஃபைல் எடுக்க வந்திருப்பாங்க. ஃபைல் எடுத்துகிட்டு சிவா வந்து கிளம்பி போனதுக்கப்புறம் வைனா அதுலேயே மீடோல் பண்ண வாக்கிலேயே அழுதுட்ருப்பாங்க. வைனா அப்படியே அவங்களோட லைஃப் அண்ட் மேரேஜ் எப்படி நடந்ததுன்றதை திங்க் பண்ணி பார்க்குறாங்க. வைனா வந்து அவங்க மேரேஜ் லைஃப் இப்போது 2 இயர்ஸாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது, அதெல்லாம் திங்க் பண்ணி பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மாப்பிள்ளை பார்த்துட்டு வைனாவுக்கு வந்து கொடுக்க வைனா வந்து சொல்லுவாங்க, அம்மா அப்பா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் நம்பர் 1 பிஸ்னஸ் மேனாக இருந்தால் பிஸ்னஸ் மேரேஜ் வந்து என்னால் பண்ணிக்க முடியாது. இது பிஸ்னஸ் மேரேஜ் எல்லாம் இல்லை, உனக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணுற மாதிரி தான்மா. உனக்கு பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லு, பிடிக்கலன்னா வேணான்னு சொல்லு. பட் எனக்கு இப்போதைக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுலையே இன்ட்ரெஸ்ட் இல்லை, தயவு செஞ்சு விட்டுறீங்களாம்மா. ஏம்மா ப்ளீஸ்டா எங்களுக்காக பண்ணிக்கோ. ஏன்? பட் எனக்கு மேரேஜ் லைஃப்லேயே இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, ஒன்றும் இல்லைம்மா, ப்ளீஸ் எங்களுக்காக பண்ணிக்கோ. ஏன் லவ் யாரையாச்சும் பண்ணுறியான்னு சொல்லி அவங்களையே நான் உனக்கு கட்டி வச்சிடறேன். அதுதான் செட்டே ஆகாது. என்ன லவ்வுக்கும் எனக்கும் ரொம்பவே தூரம், லவ்வும் எனக்கும் செட்டே ஆகலை. ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குற பையனையே கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன். இதுக்கு பேருப்பா. சரி சொல்லு, யாரையும் லவ் பண்ணலை அப்படி இருக்கே நாங்கள் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம் தானே? இப்போ தான் எனக்கு 22 இயர்ஸ் ஆகுது, அதுக்குள்ளே நீங்கள் எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க. ஆமாம், எங்கள் பொண்ணு சீக்கிரம் கல்யாணம் பண்ணாதான் சீக்கிரம் பேரம் பேத்தி பார்க்கலாம். பார்க்கலாம். உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே இல்லை தான், நீங்கள் சொல்கிறதுக்காக நான் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகேன்னு சொல்லி வைனாவோட அம்மா வந்து வைனாவோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, சரி ஓகே நாளைக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்க. ஓ ஜஸ்ட்டு என்கிட்ட இன்ஃபார்ம் மட்டும்தான் பண்ணியிருக்கீங்க இல்லையா? கோச்சிக்காது தங்கமே ஒன்றும் யோசிக்காத. நாளைக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்க, எனக்கு பிடிச்சிருந்தா என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் மேரேஜ். ஓகேவா? ஜஸ்ட்டு மாப்பிள்ளை பார்க்க மட்டும்தான் வராங்க. ஓகேவா? சரி ஓகே.
நாளைக்கு பார்க்க வர சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா மட்டும்தான் ஓகே சொல்லுவேன், இல்லைன்னா வேணான்னு சொல்லிடுவேன். ஓகேவா? சரி ஓகேன்னு சொல்லி வைனாவும் அக்செப்ட் பண்ணிவிட்டு வைனா வந்து அவங்களோட ரூமுக்கு போனதுக்கப்புறம் வைனாவோட அம்மா அப்பா லபோதிபோன்னு கத்துவாள். இப்போ கத்தாமல் அமைதியாக ஓகே சொல்லிட்டாள். நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டில் இருந்தவங்கள கால் பண்ணி வர சொல்லுங்கள். சரி ஓகே, கால் பண்ணி வர சொல்லலாம். பையன் எப்படி? ரொம்பவே நல்ல பையன், எனக்கே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் ஓகேன்னு சொல்லி கூப்பிட்ருக்கேன். சரி ஓகே, இவளுக்கு ஓகேவாக இருக்கணும். ஓகேவாக தான் இருப்பாள், புரிஞ்சு நடந்துக்குவாள். உன்ன மாதிரியே தாண்டி என் பொண்ணு. என்ன உங்கள் பொண்ணு என்ன மாதிரியே தாண்டா கத்திக்கிருக்காளா, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானா? உங்கள் பொண்ணு தான் இருக்கிற எல்லாமே சண்டை போடுவாள், புரிஞ்சுக்காமல் நடந்துக்குவாள். சுட்டித்தனமாக இருக்காள். எந்த டைம் பார்த்தாலும் லைஃப்பை பற்றி சீரியஸ்னஸ் இல்லாமல் க்யூட்டாக விளையாண்டுட்டு தெரிகிறாள். 22 வயசு ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் சரி மெச்சூரிட்டியே இல்லை. ஐயோ, பொண்ணை பற்றி குறை சொன்னது போதும், எனக்கு டிஃபனை வை, நான் சாப்பிட்டு ஆஃபீஸ் போகணும். சரி ஓகே போகலாம் அப்படி சொன்னதுக்கப்புறம் என்னோட அம்மா அப்பா 2 பேருமே வந்து டேபிளில் இருந்து என்னோட அம்மா வந்து வைனாவுக்கு வந்து ஃபுட்டை வந்து போட்டு வச்சுட்டு வைனோட அப்பாவுக்கும் சர்வ் பண்ணிவிட்டு வைனா வந்து கூப்பிட்டு சொல்லுவாங்க. வைனாவை கூப்பிட்டதுக்கப்புறம் வைனாவை என்னம்மா ஃபுட் சாப்பிட்டு மேலே போங்கம்மா. சரி ஓகே சாப்பிட வரோம் சொன்னதுக்கப்புறம் வைனாவோட அப்பா அம்மா 3 பேர் வந்து சாப்பிட்டுக்கிறக்கே வைனாவோட அப்பா வந்து வைனோட அம்மாவுக்கு ஃபீட் பண்ணிக்க, நான் பொருள் சாப்பிட்றேன் எல்லாரையும் சேர்ந்து சாப்பிட்றேன்னு சொல்லி ஃபீட் பண்ணிக்க. வைனா வந்து பார்த்து உங்கள் ரொமான்ஸுக்கு அளவே கிடையாது, என் புருஷன் எனக்கு ஊட்டி விடுறாரு, அதை ஏண்டி பார்த்து நீ கண்ணு வைக்கிற? ஆமாம் உங்கள் 2 பேரையும் பார்த்து கண்ணு வச்சுட்டாலும் சொல்லி வைனா வந்து க்யூட்டாக பார்த்ததுக்கப்புறம் வைனாவோட அப்பா நானும் என் பொண்ணு கூட்டுறேன், அப்பா நீங்கள் பார்க்க போகிற மாப்பிள்ளை உங்களை மாதிரியே இருக்கணும், அப்போ தான் நான் கட்டிப்பேன், இல்லைன்னா நான் மனவரையிலேருந்து எழுந்திரிச்சு இந்த கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு போயிடுவேன். இப்போ உனக்கு என்ன மாதிரியே இருக்கணும். ஆமாம், நீங்கள் அம்மாவும் எனக்கு எங்கள் அம்மாவை கல்யாணம் முடிச்சு 23 வருஷம் ஆகிருச்சு. ஸோ இது வரைக்கும் நீ லவ்வாக க்யூட்டாக ரொமான்டிக்காக தானே இருக்கீங்க இப்போ வரைக்கும். என்னடி பேசுகிற? நீங்கள் 2 பேரும் லவ்லி கப்பலாக தான் இருக்கீங்க. ஸோ எனக்கும் இதே மாதிரிக்கா ஒருத்தவங்க தான் வேணும். இதுக்கு முன்னுக்க லவ் பண்ணியிருக்காத ஒருத்தவங்க, அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் லாஸ்ட் லவ் இது எல்லாமாவும் நான் மட்டும்தான் இருக்கணும், உங்களை மாதிரியே. சரி ஓகேம்மா, அந்த மாதிரியான ஒரு பொழியனை தான் அவனுக்கு கட்டி வைப்பேன். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் காலேஜ் கிளம்புறேன், டாட்டா பாய். சரிம்மா போயிட்டு வான்னு சொன்னதுக்கப்புறம் வைனா வந்து காலேஜுக்கு கிளம்பி போயிட்டாங்க. என்னத்தில் போகிறாள்? உங்கள் பொண்ணு மீதாவி தானே, ஏழையாக இருக்கேன், அதாக இருக்கேன், இதாக இருக்கேன், பணக்காரியாக இருந்தால் யாரும் ஃப்ரெண்டு கிடைக்க மாட்டாங்க, அது இதுன்னு சொல்லி பஸ்ஸில் தான் போகிறேன். சரி ஓகேன்னு சொல்லதுக்கப்புறம் நம்ம வைனா வந்து பஸ்ஸில் ஏறி அவங்களோட காலேஜில் போய் இறங்கினதுக்கப்புறம் நம்ம மினியை பார்த்து வைனா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களாண்டி, எனக்கு கடுப்பாக இருக்குது தெரியுமா. என்ன மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களா? மச்சான் ஃபர்ஸ்ட்டு டிக்கெட்டு நீ தான் அவுட் ஆகுற, இன்னும் 1 மந்தில் காலேஜே முடிய போகுது, அப்படி இருக்கே உனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களா? அவங்க அப்பா உஷாரு தாண்டி. சாரி, உங்கள் அப்பாட்ட என்ன சொன்னேன்? அப்பா மாதிரியே ஒரு பையனை பார்த்து வச்சா கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொன்னேன். என்ன வச்சா? அப்பா மாதிரியே கேரக்டரில் சொன்னேன். ஓ அப்படியா, சரி வா, இன்னைக்கு அந்த சொட்ட மண்டையனோட கிளாஸு போய் அட்டன் பண்ணல. அப்பா ஏண்டி எனக்கு தூக்கமாக வரும், அந்த சொட்ட மண்டையனை இப்படி இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போவான். அவன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போக மாட்டான், நானும் நீ இன்னும் 1 மாதத்துக்கு அப்புறம் கிராஜுவேட் ஆகி போவான். ஐயோ போதும் வா உள்ள போயிடலான்னு சொல்லி வைனன் மினி 2 பேருமே காலேஜுக்குள்ளே போனதுக்கப்புறம் இப்படியே ஒவ்வொரு கிளாஸாக வந்ததுக்கப்புறம் மாப்பிள்ளை ஃபோட்டோ பார்த்தியா வச்சான். இன்டர்வல் பிரேக்கில் வந்து மினி வந்து வைனா கேட்க மாப்பிள்ளை ஃபோட்டோ வச்சியா, எப்படி இருந்தான்? 6 பேக்லாம் இருக்குமா, 8 பேக் இருக்குமா, எப்படி க்யூட்டாக இருப்பானா, ஹேண்ட்ஸமாக இருப்பானா? வாயா மூடு வந்து கேட்டாங்க. இப்படி தான் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம், கொஞ்சம் லப்பாத்திக்கோன்னு கற்றுனேன். ஆமாம், பண்ணதுக்கப்புறம் உடனே நீ ஓகே எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, என்ன மாதிரியா இருப்ப, என்ன மாதிரி இருந்தால் தான் எனக்கே பாரு 25 வயசில் தான் கட்டி வைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஓ
பெஸ்ட்டு நான் சொல்கிறத கேட்க போறியா இல்லை நீ சொல்கிறத நான் கேட்டுட்ருக்கணுமா? சரி ஸ்டார்ட் பண்ண உன்னோட ஃப்ளாஷ்பேக்கை இந்த மாதிரி சொன்னாங்க. நான் கொஞ்சம் நேரம் கத்திகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் 2 பேருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகே என்று சொன்னேன். லவ் பண்ணுறியான்னு கேட்டாங்க. அது எங்கே இருக்குது? ஐயோ அசிங்கப்படுத்தாமல் சொல்கிறது கேளு. சரி ஓகேன்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டில் வந்து நாளைக்கு பார்க்க வராங்க. மச்சான் இந்த டீட்டெயிலில் தான் நீ பெஸ்ட்டு நீ சொல்லியிருக்கணும். என்ன மச்சான் நாளைக்கு பார்க்க வராங்களா? ஆமாம் நாளைக்கு காலேஜ் கட்டடிச்சிருவியா மச்சான்? வாய் மூடிட்டு இருக்கியா? ஹாஃப் டேக்கு மேலே தான், நைட் ஒரு 5 to 7 அதுக்கடையில் நான் போயிடுவேன். ஐயோ ஒரு நாள் ஷாக்காக வச்சு நான் லீவ் எடுக்கலான்னு பார்த்தா உங்கள் அப்பா பின்னேரத்தில் ஏண்டி மாப்பிள்ளை பார்க்க வர சொல்லியிருக்காரு எனக்கே தெரியலை என்று சொல்லி வைனா சொன்னதுக்கப்புறம் சாரி ஓகே என்ன கலர் ட்ரெஸ்ஸு? சாரீ தான் வாங்கி வச்சுருப்பாங்க எங்கள் அம்மாக்காரி. இன்னைக்கு ஷாப்பிங் போகிறேன்னு எங்கள் அப்பா காதில் விட்டுட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால் சாரீ தான் வாங்கி வச்சுருப்பாங்க எங்கள் அம்மா. எங்கள் அம்மா செலக்ஷன் வச்சோம் தாறுமாறாக இருக்குல்ல. சாரியிலேருந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் எல்லாமே உனக்கு வாங்கி கொடுக்குற எல்லாம் அவங்க அம்மா தான் வாங்கி கொடுக்குறாங்க. ஆனால் செம்மையாக இருக்குது. எங்கள் அம்மா போயிட்டு எடுத்துகிட்டு வருமே பார்ட்டி மாடல் ட்ரெஸ்ஸாக. ஐயோ உன் புறாணத்தை தாங்கிடுறியா? எனக்கே 1008 கவலை. காலையில் இது போதாதுன்னு எங்கள் டேடி வந்து எங்கள் மம்மிக்கு ஊட்டி விட்டுக்கு இருக்காரு சாப்பாடு. இப்போவும் லவ்லி கப்பில் தான் இருக்காங்க உங்கள் அம்மாவும் அப்பாவும். எனக்கு எரிச்சல் ஆயிடுச்சு. அதான் சொன்னேன் உங்களை மாதிரியே ஒரு பையனை பார்த்தா தான் நான் கட்டுவேன், இல்லைன்னா மனவேரையிலேருந்து எந்திரிச்சு நின்று கத்திடுவேன்னு சொன்னேன். அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்கப்பா. சரி மிச்சான் இப்படி தான் இருக்கணும் மிச்சான். சரி நாளைக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லுவேன், இல்லைன்னா வேணான்னு சொல்லிடுவேன். சரி ஓகே நாளைக்கு பேசுகிறதுக்கு டைம் எதுவும் கேட்பியா? ட்ரை பண்ணுறேன் பேசுகிறதுக்கு டைமிங் எதுவும் அப்படின்னு சொல்லதுக்கப்புறம் சரி ஓகே மச்சான் நாளைக்கு மாப்பிள்ளையை பார்த்ததுக்கப்புறம் என்ன நடக்குன்றதை நாளைக்கு நைட்டு கால் பண்ணி எனக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். விளங்கலை மேடம்? இல்லை மச்சான் நீ தான் நீ தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. எப்படி இருக்க எனக்கு சொன்னால் தானே எனக்கும் மேரேஜ் ஆகிக்க எனக்கும் இதாகலாம். என்ன ஆகலாம் எனக்கு புரியலை. எனக்கும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு படி அங்காலன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பஸ்லேயே போகிறேன் இன்றைக்கும். ஆமாம் எனக்கு பஸ்ஸில் போக தான் பிடிச்சிருக்கு. கார் இருக்குல்ல எங்கள் வீட்லேயும் காரில் போக சொல்கிறாங்க, உங்கள் வீட்லேயும் போக சொல்கிறாங்க. இப்படி இருக்கே நீ பஸ்ஸில் போய் என்னை சாகடிக்கிற வேணா? எனக்கு பஸ்ஸில் போக பிடிச்சிருக்கு நேச்சராக. எனக்கு நான் அழுக்கு நாத்தம் தான் வருது. இப்படி இருக்கே நேச்சராக நீ போகிற. சரி ஓகே பஸ் வந்துடுவா போகலான்னு சொல்லி இப்போ காலேஜ் விட்டதுக்கப்புறம் நம்ம வைனா அண்ட் மினி 2 பேரும் போனதுக்கப்புறம் மாப்பிள்ளை ஹேண்ட்ஸமாக இருந்தால் மட்டும் ஓகே சொல்லு, 6 பேக் வச்சுருந்தா மட்டும் ஓகே சொல்லு, ஜிம்முக்கு போகிறவராக இருந்தால் ஓகே சொல்லு. இதில் நான் எதை பார்த்து ஓகே சொல்ல இது எல்லாமே இருக்கிறதா சொல்லி உன்கிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாம். வல்லன்னு கத்திட்டு இருக்க மினிமம். என்னடி இப்படி பண்ணிகிட்ருக்க? ஸ்டாப் பண்ணிவிட்டு வாரியா பெஸ்ட்டு? சரி ஓகேன்னு சொல்லி மினி அண்ட் வைன் 2 பேரும் பஸ் வந்ததுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோன்னே வைனா வந்தோடனே வைனாவுக்கு அவங்க அம்மா ஜூஸ் எடுத்து கொடுத்தோடனே ஃப்ரெஷ் ஆகிட்டு வா நான் ஜூஸ் போட்டு வைக்கிறேன். சரி ஓகேம்மா. இன்றைக்கே எங்கள் அம்மா மூஞ்சியில் 1000 வாட் பல்பே எரியிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி வைனா திங்க் பண்ணிக்கிட்டே மாடிக்கு ஏறி போனதுக்கப்புறம் வைனா கீழே வந்துடுவாங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் வைனாவோட அம்மா ஜூஸ் எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தியா நான் ஷாப்பிங் போயிட்டு உனக்கு சாரி வாங்கிட்டு வந்தேன். ஏம்மா பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷனுக்கு என்கிட்டயே நீங்கள் ஆல்ரெடி வாங்கி கொடுத்த சாரியெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் இருந்தாலும் இது கட்டுனது உனக்கு புது சாரி கட்டணும் மம்மி எடுத்துகிட்டு வந்தாங்களேன்னு சொல்லி உனக்கு எக்ஸைட்மெண்ட் ஆகிரும் வைனா. ஆகும் இந்த சாரியை நாளைக்கு கட்டிக்கோ. நாளைக்கு காலேஜ் லீவ் எடுத்துக்கிறியா? 1 month தான்மா காலேஜ் இருக்குது. ஸோ அதனால் லீவ் எடுத்தா இல்லை அப்பாவோட ஆஃபீஸ்லேயும் ஏதோ மீட்டிங் ஏதோ இருக்கான். நீயும் போனீன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்ல டேடிக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் ஜூஸ் குடிக்கிறேன். இப்போ 3 o'clock ஆகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் அப்பாவை பார்க்க போயிடுவேன். உங்களுக்கே தெரியும்
இருந்தாலும் நாளைக்கு இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங். ஆமாம், அதனால தான். சரி ஓகே, நான் காலேஜுக்கு வந்து மெயில் போட்டுடுறேன், இல்லை ஸ்டாஃபுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரி ஓகே, இன்ஃபார்ம் பண்ணிடுறேன்னு சொன்னதுக்கப்புறம் நான் வந்து போயிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களோட அப்பாவோட ஆஃபீஸுக்கு அவரோட கார் எடுத்துக்கிட்டே நான் வந்து போவாங்க. அதாவது நான் வந்து அவங்களோட 18 ஏஜ்லேருந்து வைனோட அப்பா காலேஜ் போயிட்டு வந்தாலும் வைனோட அப்பாவோட ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் போயிட்டு இருந்தாலும் 18 ஏஜுக்கு அப்புறம் ஸ்கூல் போயிட்டு இருந்தாலும் நம்ம வைனோட அப்பாவோட ஆஃபீஸுக்கு வந்து அவங்களோட ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா வைனோட அப்பாவோட ஆஃபீஸில் வந்து வைனா வந்து என்னென்ன டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றது இப்போ ஒரு 5 years கிட்ட வந்து நம்பர் 1 பிஸ்னஸ் மேன், நம்பர் 1 பணக்காரவங்களாம் நம்ம வைனாவோட அப்பா தான் இருக்கிறாங்க. அது வைனாவுக்கு வந்து அவ்வளோ டெக்னிக்கலி எல்லாமே தெரியும். ஜஸ்ட்டு பார்த்தா சும்மா சாதாரணமாக க்யூட்டான கேர்ள் அப்படி தான் யோசிப்பாங்க. ஆனால் வைனாவோட பிரெயின் அண்ட் மைண்ட் மாதிரி யாருக்குமே கிடையாது. இதை பண்ணால் இது இப்படி நடக்கும்ன்றது வந்து வைனாவுக்கு தெரியும். எமோஷ்னலி கொஞ்சம் வீக்கானவங்க வைனா, அதாவது ஃபிசிக்கலி அது மென்டலி ஸ்ட்ராங்னாலும் வைனா வந்து எமோஷ்னலில் ரொம்பவே வீக்கானவங்க. இதனாலேயே இந்த சின்ன ஏஜ்லேயே வந்து பிஸ்னஸ் எல்லாத்துலேயும் தலையிட்டதாலேயே வைனாவுக்கு ப்ரப்போஸ்லாம் பண்ணாலும் இதென்ன கிரிஞ்சியாக இருக்குன்னு சொல்லி வைனா வந்து லவ்வெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. லவ்லேயும் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க அம்மாவும் அப்பாவும் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டு இப்போது அவ்வளோ அழகான க்யூட்டான லவ் பண்ணுற மாதிரிக்க இத்தனை வைனாக்கு 22 years ஆனாலும் 23 years மேரேஜ் ஆகி உங்கள் 2 பேருக்குள்ளேயும் இவ்வளோ அழகான க்யூட்டான லவ் இருக்குது. அரேஞ்ச் மேரேஜில் தான் இந்த மாதிரியான லவ்வெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி வைனா வந்து திங்க் பண்ணிவிட்டு வைனாக்கு வந்து ஓகே, எங்கள் அம்மா அப்பா பார்க்குற பையனையே நான் மேரேஜ் பண்ணிக்கலாம், பட் எனக்கு 25 yearsல தான் மேரேஜ் பண்ணலான்னு வைனா வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்க. வைனாவோட அப்பாவுக்கு வந்து நம்ம சுகாவை பார்த்துருப்பாரு. நம்ம சிவாவோட அப்பாவோட ஆஃபீஸில் வந்து பார்த்துருக்கேக்க சிவாவோட அப்பாட்ட வந்து கேட்க இது என்னோட ஒரே ஒரு பையன் மின்யோங்கின்னு சொல்லிக்க சரி ஓகேன்னு சொல்லி மேரேஜ் பண்ணி வச்சுக்கலாம், எனக்கு பிடிச்சிருக்கு என்னோடய பையனை பற்றி சொல்லுன்னு சொல்லிக்க சிவா பற்றி சொல்லிக்க ரொம்பவே குட் கேரக்டர், நல்ல கைண்டான பர்சன், எனி டைம் ஸ்மைல் பண்ணிகிட்டே சிரிச்சிட்டே இருப்பான்னு சொல்லிக்க அந்த கேரக்டர் வைஸ் எல்லாமே நம்ம சிவாவோட அப்பாவுக்கு வந்து பிடிச்சிருக்கேக்க ஓகேன்னு சொல்லுவாங்க. என்னோடய பிஸ்னஸையும் இப்போ சிவா தான் எடுத்து இப்போ ஒரு 2 yearsஆக ரன் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லி 2 பேரும் கதை கேட்க எனக்கும் உங்களோட பொண்ணை பிடிக்கும், 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டா கொலாப் பண்ணி நம்ம நம்பர் 3 பொசிஷனில் இருக்கீங்க, நம்பர் 2 பொசிஷனுக்கு நீங்கள் வந்துடலான்னு சொல்லிக்க சரி ஓகேன்னு சொல்லி 2 கம்பெனியும் டைப் பண்ணுறதுக்கு சுகா அண்ட் வைனோட மேரேஜ். என்னோடய பொண்ணுக்கு பிஸ்னஸ் மேரேஜெல்லாம் பிடிக்காது, ஸோ அரேஞ்ச் மேரேஜ் டைப்லேயே கொண்டு போயிடலான்னு சொல்லிக்க சரி ஓகே 2 பேரும் அரேஞ்ச் மேரேஜ் டைப்லேயே கொண்டு போகலான்னு சொல்லி 2 பேர்கிட்ட வீட்லேயும் முடிவு பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 1 வீக்கில் பொண்ணு பார்க்க வந்துடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம வைனாக்கிட்ட எப்படிடா சொல்லலான்னு சொல்லி இப்படியே ஒரு 5 days க்ராஸ் ஆனதுக்கப்புறம் வைன்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டீனில் பார்த்தீங்கன்னா தெரியும் வைன் வந்து எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. வைனாக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறதுல ஓகேவாக இருந்தாலும் 22 years தான் ஆகுது, இன்னும் 3 yearsக்கு அப்புறம் தான் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பா வந்து மேரேஜ் பண்ணிக்க முடிவு பண்ணியிருக்காருன்னு சொல்லி வைனா வந்து யோசிச்சு சரி ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிவிட்டு வைனா வந்து மேரேஜுக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க. நம்ம வைனா வந்து ஆஃபீஸுக்கு போயிட்டு போய்க்கே எல்லாருமே எந்திரிச்சு பவ் பண்ணுவாங்க. குட் ஆஃப்டர்நூன் மேடம் சொல்லி பவ் பண்ணிக்க வைனா வந்து எல்லாருக்குமே க்யூட்டாக ஸ்மைல் பண்ண வாக்கிலே தலையை அசைச்சிட்டே போவாங்க. போயிட்டு அப்பாவோட கேபினுக்கு போனதுக்கப்புறம் வைனா நானே டேடி வந்திருப்பேன்ல, இல்லை டேடி நாளைக்கு ஏதோ ஆஃபீஸ் மீட்டிங்காக ஃபைல்ஸ் எல்லாம் தாங்க நான் பார்த்துட்றேன். சரி ஓகே பிஏ வந்து மார்க்கு கூப்பிட்டு ஃபைல்ஸ் எல்லாம் பாப்பாட்ட வந்து கொண்டு கொடு. வைன் பாப்பா என்ன பண்ணுறீங்க,
இல்லை ஒன்றும் இல்லை அங்கிள், வந்துட்டேன். பாப்பாவுக்கு நாளைக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்களா? ஆமாம், எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறேன். இந்த டாடி தான் கேட்காம மேரேஜுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. சரி பாப்பா, 22 இயர்ஸ் ஆகுது இருக்குல்ல. பாப்பா வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து ஹஸ்பண்டோட கொண்டாடணும் உங்களோட பர்த்டேயை. அங்கிள், நீங்களும் இப்படி தான் பேசுகிறீங்களா? சரியா, ஓகே. இந்த பாப்பா ஃபைலை கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு, டேட் என்னம்மா இதில் வந்து இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா இருக்குமா? ஆமாம், எல்லா கம்பெனியும் இந்த இடத்துக்கு தான் பார்த்துருப்பாங்க. நம்மளோட பட்ஜெட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் ஓகேவாக இருக்கும். இந்த பட்ஜெட்டில் இது பண்ணிக்கலாமான்னு எனக்கு தெரியல. சரி, ஓகேன்னு சொல்லி இப்போ ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுற விஷயமாக தான் நடக்கும். எல்லாருமே ஹை பட்ஜெட்டில் தான், குறைவான பட்ஜெட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கணுன்னா நம்ம வந்து கொஞ்சம் ரேட் ஹையாக்குனால்தான் ஓகேவாக இருக்கும்னு சொல்லிக்க. சரி, ஓகே. அந்த கம்பெனிலேருந்து டீல் போட வர்றவங்கள இந்த மாதிரி பார்த்துக்கலாம். நாளைக்கு காலேஜ் போல் நானே ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன்டா எல்லாத்தையும். நாளைக்கு நானே பண்ணுறேன்னு சொன்னதுக்கப்புறம் என்னோட டாவிடுக்கும் ஓகே, பாப்பாவே நாளைக்கு பார்த்துக்கிட்டோம். மார்க்கை அப்படியே வந்து பிஸ்னஸ்லாம் போனதுக்கப்புறம் இப்போ 6 ஆனதுக்கப்புறம் ஆஃபீஸில் உள்ளவங்களாம் 5:30க்கே எல்லாருமே கிளம்பி போனதுக்கப்புறம் நம்ம வைனாவோட டேட் 2 பேருமே பார்த்துட்டு மார்க்கை பார்த்து போயிருக்கலாம் தானே 5:30க்கே. பாப்பா சரி, ஓகே மார்க், நீங்களும் வீட்டுக்கு கிளம்புங்க, நானும் போயிடுறேன். சரி, ஓகே ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் இல்லாட்டி வீட்டுக்கு வந்துடுறீங்களா? இல்லை சார், எனக்கு கொஞ்சம் வெளியே ஒர்க் இருக்குது, நான் அதை போய் பார்க்குறேன். நீங்கள் கொஞ்சம் பாப்பாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. பாப்பாவோட பார்த்துருக்க மாப்பிள்ளை நல்லவங்களா? மின்னிவங்கி நம்பர் 3 பொசிஷனில் பிஸ்னஸில் இருக்காங்களே. ஆமாம், அவரை தான் பார்த்துருக்கேன். சரி சார், பாப்பா போயிட்டு வரேன்ப்பா. பாப்பா சரி அங்கிள், பாய். டாடியும் நம்ம வைனாவும் வந்து காரில் கிளம்பி போனதுக்கப்புறம் நம்ம மார்க் அங்கிள், அந்த பையன் நல்ல பையன்தான், பட் அவனுக்கு ஆல்ரெடி லவ் எதுவும் இருக்கா, சர்ச் பண்ணி பார்ப்போமா அந்த சொல்லி மார்க் வந்து யோசிச்சுட்டு கேட்க, பாப்பா வந்து ஏற்கனவே பேசிக்கே சொல்லியிருப்பாங்க, ஆல்ரெடி லவ் பண்ணவங்கள நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், ஒட்டுமொத்த லவ் அண்ட் கேர் எனக்குன்னு மட்டும் இருக்கணும், அப்படியாப்பட்டவங்கள தான் நான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு வந்து நம்ம வைனாவோட ட்ரீம் அண்ட் ஆம்பிஷன். நம்ம வைனாவோட அப்பாவும் இது வரைக்கும் லவ்ன்ற எதுவும் பண்ணதில்லை, வைனாவோட அம்மாவும் லவ்ன்ற எதுவுமே பண்ணாமல் 2 பேருக்குமே பியூர் அரேஞ்ச் மேரேஜாக பண்ணியிருப்பாங்க. வைனாக்கும் அப்படி தான், லவ் பண்ணணுன்ற ஐடியாவும் கிடையாது. தன்னோட அப்பா அம்மா மாதிரியே அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கணும், யாரையும் தெரியாதவங்கள 25 இயர்ஸுக்கு அங்காளி மேரேஜ் பண்ணிக்கணும்னு இப்போ மேரேஜ் பண்ணிக்க வச்சுருக்காங்க. நம்ம சிவாவோட வீட்டில் வந்து சிவாவை பார்த்து எனக்கு பொண்ணு பார்த்துருக்கோம். அப்பா சிவாவோட வீட்டு சைட் பார்த்தா சிவாவோட அப்பா வந்து சிவாவை பார்த்து உனக்கு பொண்ணு பார்த்துருக்கோம். அப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள்? உங்களுக்கே ஆல்ரெடி நான் என்ன நிலைமையில் இருக்கேன், எப்படியாப்பட்ட இதில் இருக்கேன். ஆமாம், 2 இயர்ஸ் முன்னாடி உனக்கு வந்து நாங்கள் சொன்னோம், என்னது நீ ஒர்க் பண்ணிகிட்ருக்க, மேரேஜ் பண்ணிவிட்டு என்னோட பிஸ்னஸை நீ பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் வந்து உனக்கு வந்து பிடிச்ச பொண்ணு யார் இருந்தால் சொல்லுன்னு சொன்னேன். நீயும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், பிடிச்ச பொண்ணு என்ன சொன்னேன். அந்த பொண்ணுக்கு என்ன அவங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க. நானும் சொன்னேன், என்ன சரி ஓகே பரவாயில்ல, நீயும் போய் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் போய் கதைக்கலான்னு சொன்னேன். அந்த பொண்ணு என்ன சொன்னால், எங்கள் வீட்டில் உள்ள சொல்லவங்க தான் நான் கேட்பேன், அது இதுன்னு சொல்லி உன்னை கலட்டி விட்டுட்டு இப்போ ஒருத்தனை கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டாள். அப்போ கலட்டி விட்டேன்னு சொல்லாதீங்க, அவளோட சுச்சுவேஷன்லேருந்து நான் திங்க் பண்ணேன். அவங்க வீட்டில் உள்ளவங்களை இத்தனை வருஷம் பெற்று வளர்த்தவங்கள விட்டுட்டு அவள் எப்படி வருவாள் அப்படின்னு சொல்லிக்காகவும் பார்த்து திங்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டாள். அதனால் ஸோ அந்த பொண்ணை விட்டுட்டு போய்க்க என்ன சொன்னால், நீ உன்னோட லைஃப்பை பாரு, எனக்குன்னு லைஃப் இருக்குது, நான் கல்யாணம் முடிச்சுட்டு என்னோடய லைஃப்பை நான் பார்க்கணும், எனக்காக இல்லைனாலும் என்னோடய பேரண்ட்ஸுக்காக நான் பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு போயிட்டாள். இப்போ கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக தானே இருக்காள்.
ஆமாம் என்று சொல்லி நம்ம சுகா வந்து சொல்லுவார். நீயும் உன்னோட லைஃப்பை பார்க்கத்தானே வேணும் சுகா, கொஞ்சம் சரி திங்க் பண்ணிப்பார், எங்களுக்கும் வயசாகுது, உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு பேரம்பேத்தி பார்க்கணுன்றது எங்களுக்கு யோசனை இருக்காதான்னு சொல்லியிருக்க. சுகாவும் திங்க் பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒரு 1 வீக் டைம் தாங்க, 1 வீக் இல்லை 5 days டைம் தரோம், நல்லா யோசிச்சு உன்னோட முடிவு என்னன்றதை எங்கள் 2 பேர்ட்டையும் சொல்லு. சரி ஓகே என்று சொல்லி சுகா வந்து அவரோட ரூமுக்கு போயிடுவார். போனதுக்கப்புறம் என்னங்க ஒத்துப்பானா இல்லையா தெரியாது, எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, நம்ம கம்பெனி வந்து நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனுக்கு போகணுன்னா சுகா வந்து ஒர்க் பண்ணினாலும் நம்பர் 5லேருந்து 3க்குள்ளே தான் வந்திருக்கோம். ஏன்னா நம்பர் 2 என்ன தான் ஒர்க் பண்ணாலும் நம்பர் 2 பொசிஷனுக்கு வரையிலாது. இதுவே சுகா வந்து அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிண்டா நம்பர் 2 பொசிஷனுக்கு நம்ம ஈஸியாக வந்துடலாம். நம்பர் 1 பொசிஷனும் நம்மளோட மருமகத்தான் கம்பெனி தான் நம்பர் 1 பொசிஷனில் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். சரிங்க, பட் அவன் ஒத்துக்கணுமே, அதுவும் அவன் கையில் இருக்குது, நீ தான் அவன் ஒத்துக்கிற மாதிரி பண்ணணும். சரி, சுகா வந்ததுக்கப்புறம் கேட்டிருப்பாங்க. சுகாட்ட சொல்லின்னு சொன்னதுக்கப்புறம் சுகா ஒத்துக்க மாட்டேன் அது இதுன்னு சொல்லிட்டு மேலே போனதுக்கப்புறம் சுகாட்ட ஒரு விஷயத்த மட்டும், அவளுக்கு அவங்க அப்பா அம்மா லவ் மாதிரி வேணும். 23 இயர்ஸுக்கு மேலே அவங்க அப்பா அம்மா 2 பேரும் லவ்லி கப்பிளாகவே இன்னும் வரைக்கும் இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு லைஃப்பை தான் அவள் எதிர்பார்க்குறாள். இதுக்கு முன்னுக்க லவ்ன்ற ஸ்டேஜ் அவளோட லைஃப்பில் வந்ததே கிடையாதான். அதுக்காக நான் என்ன பண்ணுறது, நீ ஆல்ரெடி லவ் பண்ணியிருக்கேன் எக்ஸட்ரா பிளா 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 பிளா, இது எதையும் நீ அவகிட்ட ஷேர் பண்ணக்கூடாது. என்னப்பா நீங்கள் சொல்கிறீங்க? என்னோடய பாஸ்ட்டை மறைச்சிட்டு நான் அவ கூட மேரேஜ் பண்ணிக்கிட்டு வாழணும்னு சொல்கிறீங்களா? அவள் எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாள்? அவங்க அப்பா அம்மா வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டாங்களாம். அவங்க அம்மாவும் லவ் மொத்தமும் வச்சுருந்தாங்களாம், அவங்க அப்பாவுக்கே கொடுக்கணும்னு. அவங்க அப்பாவும் லவ் மொத்தமே வச்சுருந்தாங்களாம், அவங்க ஒய்ஃபுக்கு தான் கொடுக்கணும்னு. 2 பேரும் இந்த மாதிரி பண்ணதால தான் இன்ன வரைக்கும் லவ்லி கப்பிள்ஸாக இருக்காங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு நம்பிக்கைன்னு இருக்காள். அந்த நம்பிக்கையை நீ காப்பாற்றணும். ஓகே, நம்பர் 2 பொசிஷன், அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் உயிரோடு இருக்கணும்னா நீ இந்த முடிவை எடுத்தே ஆகணும். உன்னை விட்டுட்டு போன பண்ண மறந்துட்டு நீ உன்னோட லைஃப்பில் மூவ் ஆன் ஆகி ஆகணும். இந்த ரெக்வெஸ்ட்டை தான் நான் உங்ககிட்ட கடைசியாக கேட்குறேன். அதனால் என்னால் என்னோடய லைஃப்பில் மூவ் ஆன் ஆக முடியுமா என்னன்னு தெரியலப்பா, ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எங்கள் 2 பேருக்கும் ஏஜ் ஆகுது, உன்னோட மேரேஜ் பார்க்கணும், பேர பசங்களை பார்க்கணும், இந்த மாதிரியான ஆசை எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்க மாதிரி தான் எங்கள் 2 பேருக்கும் இருக்குது. நீ இதை பண்ணி தான் ஆகணும். அந்த பொண்ணு போய் என்ன சொல்லிட்டு போனால், நீ கல்யாணம் பண்ணிவிட்டு உன்னோட லைஃப்பை பார்த்துக்கணும். ஸோ நீ மேரேஜ் பண்ணிவிட்டு உன்னோட லைஃப்பை ஹாப்பியாக என் கூட ஸ்டார்ட் பண்ணு. நாளைக்கு பொண்ணு பார்க்க போகிறோம், நீ கிளம்பி வந்துடுன்னு சொன்னதுக்கப்புறம் சிவாவும் எதுவுமே சொல்லாமல் மாடி ஏறி போனதுக்கப்புறம், என்னங்க அவன் ஒத்துக்குவானா இல்லையோ, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இந்த மேரேஜ் நடந்தே ஆகணும். நாளைக்கு போயிட்டு என்கேஜ்மெண்ட், பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் எல்லாமே பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 1 month கழித்து சிவாக்கும் பையனுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறத பார்த்துக்கலாம். சரி ஓகேங்கன்னு சொல்லி 2 பேர் வீட்லேயும் முடிவு பண்ணியிருப்பாங்க. இந்த பார்ட் நான் இதோட கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் அப்லோட் பண்ண. சாரி, எல்லாத்தையும் நான் டியூரேஷன் கூட போக என்னோடய மொபைல் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம், அதுக்கப்புறம் டவுன்லோட் ப்ராப்ளம், ரெக்கார்டர் ப்ராப்ளம் இவ்வளவும். அதனால தான் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் வேறு ரொம்ப கேட்கும் எங்கள் சைடில். அதுதான் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது, ரொம்பவே காற்றா இருக்குது, அதனால் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நான் நெக்ஸ்ட் நான் போட ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நான் 2-3 பார்ட் வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவேன். எது 2 ஷார்ட்டாக தான் முடியும், 2 ஷார்ட்டாக இதை முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்க ஐடல் லவ் அதையும் முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் சீரியஸ் இருக்குது தெரியுமா, அதை வந்து நான் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? நான் மிஸ் யூ, லவ் யூ ஸோ மச், பாய்.